வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். 712 குடியிருப்புதாரர்களுக்கு குடியிருப்பதற்கான ஒதுக்கீடு ஆணைகளை வழங்கினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். திமுக ஆட்சி நீடித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு அச்சுறுத்தலான நிலைதான் ஏற்படும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கொசு என விமர்சித்த அமைச்சர் ஜெயக்குமாருக்கு சிரிப்பு அரசியல்வாதி என ஓ பன்னீர்செல்வம் பதிலடி. 3 மாநிலங்களில் பேசும் இந்தியை நாடு முழுவதும் அமல்படுத்த முயல்வது ஏன்? நாம் தமிழர் சீமான் கேள்வி. மத்திய அரசு நிதி தரவில்லை என்றாலும் தமிழக அரசு எந்த திட்டத்தையும் நிறுத்தாது. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உறுதி. மகா கும்பமேளா குறித்து பேசியதற்கு மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி மன்னிப்பு கேட்க வேண்டும். பாஜக தலைவர்கள் வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகளை காணலாம். 712 குடியிருப்புதாரர்களுக்கு குடியிருப்பதற்கான ஒதுக்கீடு ஆணைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று வழங்கினார். தமிழ்நாட்டில் வாழும் நகர்ப்புற ஏழை குடும்பங்களுக்கு அனைத்து வசதிகளும் உள்ளடக்கிய வீட்டு வசதியினை ஏற்படுத்தி தரும் வகையில் முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதியால் 1970ஆம் ஆண்டு தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியம் தொடங்கப்பட்டது. நகர்ப்புற ஏழை குடும்பங்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த வீட்டு வசதி வாய்ப்புகள் மட்டுமே போதுமானதாக இருக்காது. அவர்களுக்கு குடிநீர், சுகாதாரம், மின்சாரம், போக்குவரத்து, கல்வி, மருத்துவ வசதி, திடக்கழிவு மேலாண்மை, பொது வெளியிடம் போன்றவை போதுமான நகர்ப்புற வசதிகளுடன் வீட்டு வசதி ஏற்படுத்துவது அவசியம் என்று கருதி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியத்தின் பெயரினை தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் என்று பெயர் மாற்றம் செய்து ஆணையிட்டார். குடிசைகளை மாற்றுவது மட்டுமல்ல, குடிசைகளில் வாழும் மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்திட வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த பெயர் மாற்றம் செய்யப்பட்டு தமிழ்நாடு அரசால் பல்வேறு திட்டங்கள் சீரிய முறையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சென்னை டிக்காஸ்டர் சாலையில் அமைந்துள்ள டான் பாஸ்கோ பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் சந்திரயோகி, சமாதி, ராதாகிருஷ்ணபுரம் மற்றும் சத்தியவாணி முத்துநகர் ஆகிய திட்ட பகுதிகளில் 712 குடியிருப்புதாரர்களுக்கு குடியிருப்பதற்கான ஒதுக்கீடு ஆணைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். திமுக ஆட்சி நீடித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு அச்சுறுத்தலான நிலைதான் ஏற்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் தள பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தமிழ்நாட்டில் நேற்று ஒரே நாளில் 12 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அரங்கேறி உள்ளதாக செய்திகள் வருகின்றனர் எனவும், இது மு.க.ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பங்காளர்கள் அனைவரும் வெட்கி தனை குனிய வேண்டிய தருணம் எனவும், சங்ககால முதலே பெண் இனத்தை போற்றி பாதுகாத்து வந்த தமிழர் வரலாற்றில் இதுபோன்ற கருப்பு நாட்கள் தொடர்கதையாகுவது மிகவும் வருத்தத்திற்குரியது எனவும் கண்டனத்திற்குரியதாகவும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். மேலும் திமுக அரசு பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்ற சம்பவங்களை உரிய முறையில் தடுக்காமல் பாலியல் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க தவறியதால் இத்தகைய கொடூரங்கள் தினந்தோறும் நிகழ்கின்றனர் என்றும் தெரிவித்த அவர், திமுக ஆட்சி நீடித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு அச்சுறுத்தலாக நிலைதான் ஏற்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். கொசு என விமர்சித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருக்கு அவர் ஒரு சிரிப்பு அரசியல்வாதி என்று கோவையில் ஓ பன்னீர்செல்வம் பதிலடி கொடுத்தார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் இரட்டை தலையில் அதிமுகவை வழிநடத்தி வந்தனர். அதன் பின்னர் நடைபெற்ற 2021ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலுக்கு பிறகு அதிமுக பொதுச் செயலாளர் பதவி தொடர்பாக எழுந்த சர்ச்சையில் அதிமுகவிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் நீக்கப்பட்டார். தற்போது ஓ பன்னீர்செல்வம் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு ஒன்றை நடத்தி அரசியலில் ஈடுபட்டு வருகிறார். இதற்கிடையில் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் ஓ பன்னீர்செல்வம் பேசினார். அப்போது அதிமுக பொதுச் செயலாளர் பதவியில் இருக்காது எனவும், ஒருங்கிணைப்பாளர் பதவியை தான் கொண்டு வருவேன் எனவும் ஓ பன்னீர்செல்வம் பேசினார். கூட்டத்தை தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஒரு காலத்தில் அனைத்து தேர்தல்களிலும் வெற்றி பெற்ற அதிமுகவை இன்று இடைத்தேர்தலில் கூட போட்டியிட முடியாத கட்சியாக எடப்பாடி பழனிசாமி மாற்றிவிட்டார் என்றும், அதிமுக வெற்றி பெறக்கூடிய ரகசியம் என்னிடம் இருக்கிறது என்றும் தெரிவித்தார். இந்த நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவரிடம் ஓ பன்னீர்செல்வம் கூறியதை பற்றி கேள்விப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், கொசுகளை பற்றி பேசாதீர்கள்,
தேசிய கல்விக் கொள்கையை மாதிரி நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது, அதை பற்றி எல்லாம் கேட்காமல் இதை கேட்கிறீர்கள் என்றும், கொசுக்கள் பற்றி பேசுவதற்கு இதுவா நேரம் என்றும் தெரிவித்தார். இதற்கிடையே இன்று கோவை வந்த ஓ பன்னீர்செல்வத்திடம் அமைச்சர் ஜெயக்குமார் உங்களை கொசு என பேசியது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த அவர் சிரிப்பு போலீஸ் மாதிரி ஜெயக்குமார் ஒரு சிரிப்பு அரசியல்வாதி என்று பதிலடி கொடுத்துவிட்டு அங்கிருந்து ஓ பன்னீர்செல்வம் புறப்பட்டு சென்றார். 3 மாநிலங்களில் பேசும் இந்தியை நாடு முழுவதும் அமல்படுத்த முயல்வது ஏன் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இந்தியை ஏன் எதற்காக படிக்க வேண்டும், உங்கள் மொழி எப்படி உயர்வோ அதே போன்றுதான் எங்கள் தமிழ் மொழி உயர்வு என்றும், இந்தி திணிப்பதற்காக போராடி 800 பேர் உயிர் தியாகம் செய்துள்ளனர் எனவும், 3 மாநிலங்களில் பேசும் இந்தியை நாடு முழுவதும் அமல்படுத்த முயல்வது ஏன் எனவும் கேள்வி எழுப்பிய அவர், பொழுதுபோக்கு களத்தில் தலைவரை தேடுபவர்கள் என்னை தேட மாட்டார்கள் என்றும் நாம் தமிழர் சீமான் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு நிதி தரவில்லை என்றாலும் தமிழக அரசு எந்த திட்டத்தையும் நிறுத்தாது என்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மார்ச் மாதம் 1ஆம் தேதி முதல் அடுத்த கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கை நடைபெறும் எனவும், பொதுத் தேர்வை கண்டு மாணவர்கள் அஞ்சக்கூடாது, தைரியமாக தேர்வை அணுக வேண்டும் எனவும், பொதுத் தேர்வு நெருங்கும் நிலையில் மாணவர்களின் பதட்டத்தை குறைக்க ஆலோசனை வழங்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினோம் எனவும், கடந்த ஓராண்டில் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு சம்பந்தமாக 84 புகார்கள் பெறப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்த அவர், மத்திய அரசு நிதி தரவில்லை என்றாலும் தமிழக அரசு எந்த திட்டத்தையும் நிறுத்தாது என்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். மகா கும்பமேளா குறித்து பேசியதற்கு மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி மன்னிப்பு கேட்க வேண்டும் என பாஜக தலைவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெறும் மகா கும்பமேளாவில் கடந்த மாதம் இறுதியில் கூட்ட நெரிசலில் சிக்கி 30 பேர் உயிரிழந்தனர், 60ற்கு மேற்பட்டோர் காயமடைந்தனர். இதற்கிடையே 2 நாட்களுக்கு முன்பு டெல்லி ரயில் நிலையத்தில் கும்பமேளாவிற்கு செல்லும் ரயில்கள் பிடிப்பதற்காக ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 18 பக்தர்கள் உயிரிழந்தனர். இதுகுறித்து சட்டப்பேரவையில் பேசிய மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, உத்தரப்பிரதேசத்தில் நடைபெறும் மகா கும்பமேளாவிற்கு கோடிக்கணக்கான மக்கள் வருவார்கள் என தெரிந்தும் மாநில அரசு எந்த ஏற்பாடும் செய்யவில்லை, கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையை அரசு மறைக்கிறது எனவும், மகா கும்பமேளா மரண கும்பமேளாவாக மாறிவிட்டது என்றும் மம்தா பானர்ஜி தெரிவித்தார். இதற்கு உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தும் மத்திய பிரதேச முதல்வர் யாதவ் உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் மம்தாவின் பேச்சிற்கு கண்டனம் தெரிவித்து வருவதுடன் மம்தா பானர்ஜி மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி வருகின்றனர். ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பெரிய பெரிய கட்சிகள் கூட்டணிக்கு அழைத்த போதே நான் செல்லவில்லை என்றும், தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைப்பது சரியாக வராது என்றும் மதுரையில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கான நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளுக்கான கலந்தாய்வு கூட்டம் மதுரையில் நடைபெற்றது. கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கேற்று உரையாற்றினார். கூட்டத்தை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியின் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மும்மொழி கொள்கையில் திமுக, அதிமுகவின் நிலைப்பாடு என்ன என்று கேள்வி எழுப்பினார். அப்போது மும்மொழி கொள்கையில் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு என்ன எனவும், முதலில் இந்தியை திணித்தது யார் எனவும், இந்தியை திணித்தவர்களிடம் திமுக கூட்டணி வைத்து வெற்றி பெற்றுள்ளது என்றும், திராவிட கட்சிகளின் ஆட்சியில் எந்த இடத்தில் இந்தி இல்லை எனவும் நாம் தமிழர் சீமான் கேள்வி எழுப்பினார். மேலும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பெரிய பெரிய கட்சிகள் கூட்டணிக்கு அழைத்த போதே நான் செல்லவில்லை என்றும், தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைப்பது சரியாக வராது என்றும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். இப்ப நம்ம என்ன கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, இந்தியாவில் இத்தனை மொழிவழி மாநிலங்கள், அந்த நிலத்தில் வாழக்கூடிய பல்வேறு தேசிய இனங்கள், ஒரு பன்மகை தன்மை கொண்ட ஒரு நாடு இது. இந்த நாட்டினுடைய தனிச்சிறப்பே உலக நாடுகளின் பார்வையில பல மொழி பேசக்கூடிய, பல கலை இலக்கிய பண்பாட்டு வாழ்வியல் முறையை கொண்ட இனங்கள் ஒரே நாட்டுக்குள் ஒற்றுமையாக வாழ்கிறார்கள் என்பதுதான் இந்த நாட்டுக்கு இருக்கிற தனிச்சிறப்பே, பெருமையே, அழகே அதுதான். அதை சிதைக்கிறதுக்கான வேலையை தான் இந்த ஆட்சியாளர்கள் தொடர்ந்து செய்கிறாங்க. அதாவது இதை எதிர்த்து பேசுகிற நம்மை தேச துரோக குற்றம்பாங்க, உண்மையிலே தேச துரோகம் செய்கிறது, நாட்டை பிரித்தாள
துண்டாட துடிப்பது இவர்கள்தான். நீங்க அவரவர் வீட்டில் அவரவர் வாழ்வது அதான் நீங்க அதுக்குத்தான் தனித்தனி மாநிலங்கள். இப்ப நாம என்ன கேட்கிறோம், இந்திய நாங்க கட்டாயம் படிச்சாகணும், 3வது மொழி ஒண்ணு இருக்கணும்னா மொழி வழியே மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதற்கான தேவை, அதற்கான அவசியம், அதற்கான காரணம் என்னன்னு யார் விளக்குவா? தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் முகாமில் பல ஆண்டுகளாக நிலுவையில் இருந்து வந்த கோரிக்கை மனுக்களுக்கு தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி உடனடி தீர்வு கண்டார். தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழிகாட்டுதலின் பேரில் பொதுமக்களின் கோரிக்கைகளை விரைந்து முடிக்கும் வகையில் ஒவ்வொரு மண்டலத்திலும் வாரந்தோறும் கோரிக்கைகளை மனுவாக பெற்று உடனடியாக நிவர்த்தி செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தூத்துக்குடி மாநகராட்சி கிழக்கு மண்டல அலுவலகத்தில் கோரிக்கை மனுக்கள் பெறும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தூத்துக்குடியில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் முகாமில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி கலந்து கொண்டு பல ஆண்டுகளாக வழங்கப்படாமல் உள்ள வீட்டு தீர்வை பெயர் மாற்றம், பிறப்பு, இறப்பு சான்றிதழ்கள் கேட்டு மனுதாரர்கள் அளித்த மனுக்களை பெற்றார். அதனை உடனே பரிசீலனை செய்து அதிகாரிகளிடம் அளித்து மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி தீர்வு கண்டார். இதேபோன்று தூத்துக்குடி மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்களுக்கு நலவாரிய அடையாள அட்டையை மேயர் ஜெகன் பெரியசாமி வழங்கினார். நிகழ்ச்சியில் மாநகராட்சி சரவணன், துணை மேயர் ஜெனிட்டா, சுகாதார குழு தலைவர் சுரேஷ்குமார் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறையில் வேலை செய்து கொண்டிருந்த போது ஏற்பட்ட விபத்தில் முதுகு தண்டுவடம் முறிந்து பாதிக்கப்பட்ட நபரின் குடும்பத்தினருக்கு தொழில் செய்ய தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் பெயிண்டிங் கம்ப்ரஸரை வழங்கி ஊக்கமளித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை சேந்தங்குடி வடபாதி தெருவில் மாவீரன் என்பவர் மனைவி தமிழரசி மற்றும் 3 மகன்களுடன் வசித்து வருகிறார். இந்த நிலையில் மாவீரன் கடந்த 4 வருடங்களுக்கு முன்பு பெயிண்டிங் வேலை செய்தபோது ஏற்பட்ட விபத்தில் முதுகு தண்டுவடம் உடைந்து பாதிக்கப்பட்டார். நடக்க முடியாத மாற்றுத்திறனாளியாக மாவீரன் மாறியதால் வாழ்வாதாரம் இழந்து குடும்பத்தினர் தவித்து வந்தனர். இதை அறிந்த தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர் குட்டிகோபி அறிவுறுத்தலின் பேரில் செம்பனார் கோவில் ஒன்றிய நிர்வாகி மணிகண்டன், குன்னம் விக்கி ஆகியோர் ரூபாய் 18,000 மதிப்பீட்டில் மாவீரன் தொழில் செய்வதற்கு ஏதுவாக பெயிண்டிங் கம்ப்ரஸரை நன்கொடையாக வழங்கியதுடன் தொழில் செய்து முன்னேறுமாறு ஊக்கமளித்தனர். தங்கள் செலவினங்களிலேயே தொழில் செய்ய கடை வைப்பதற்கு முன்பணம் அளித்து உதவுவதாகவும் தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் அறிவரசன், செம்பை ஒன்றிய நிர்வாகி சந்தோஷ், எருமல் நடராஜ், ஹரிஸ் அபி, அப்பு உட்பட பலர் கலந்து கொண்டனர். காரைக்காலில் மின்துறையில் உள்ள காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என வலியுறுத்தி மின்துறை ஊழியர்கள் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள மின்துறையில் 1000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும், புதுச்சேரி மாநில மின்துறையை தனியார் மையமாக்கும் நடவடிக்கையை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள மின்துறை தலைமை அலுவலகம் முன்பு 100க்கும் மேற்பட்ட மின்துறை ஊழியர்கள் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். மின்துறையை தனியாரிடம் ஒப்படைத்து விட்டதா இல்லை அரசு துறையாகவே உள்ளதா என்பதை துறை அமைச்சரும் முதல்வரும் எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் கூறுவது என்னவென்றால், எங்கள் தோழர்கள் குழப்ப நிலையிலேயே 4 வருடமாக இந்த அரசு வைத்துள்ளது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமானால் இந்த துறை அமைச்சர் அவர்கள் நடப்பு கூட்டத்தொடரில் அரசு துறையா தனியார் துறையா என்பதை உடனடியாக தெரிவிக்க வேண்டும். ஆரணி பேரூராட்சியில் சரிவர கணக்கு காட்டப்படுவதில்லை எனவும் வளர்ச்சி பணிகள் நடைபெறுவதில்லை எனவும் கூறி கவுன்சிலர்கள் கூட்டத்தில் பங்கேற்காமல் புறக்கணித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த ஆரணி பேரூராட்சியில் அவசர காலமாக கவுன்சிலர்கள் கூட்டம் பேரூராட்சி மன்றத்தில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. கூட்டத்தில் பங்கேற்க திமுக, அதிமுக கவுன்சிலர்கள் அரங்கத்திற்கு வந்த நிலையில் பேரூராட்சியில் முறைகேடுகள் நடப்பதாகவும் வரவு செலவு கணக்குகள் முறையாக சமர்ப்பிப்பதில்லை எனவும் குற்றம் சாட்டி கவுன்சிலர்கள் கூட்டத்தில் பங்கேற்காமல் புறக்கணித்தனர். அப்போது பேரூராட்சி நிர்வாக கூட்டத்தில் முறையாக வரவு செலவு கணக்குகளை சரிபார்க்காமல் மெத்தனம் காட்டுவதாக குற்றம் சாட்டிய கவுன்சிலர்கள் பேரூராட்சி உயர் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்திட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டனர். மேலும் சில கவுன்சிலர்கள் பேரூராட்சி அலுவலகத்திற்கு வராத நிலையில் போதிய உறுப்பினர்கள் இல்லாததால் அவசர கூட்டம் நடத்தப்படாமலேயே கைவிடப்பட்டது. பொன்னேரி அருகே தனியார் மருத்துவமனை மருத்துவர் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் சிகிச்சை அளித்ததால் தான் மகன் உயிரிழந்ததாக கூறி பெற்றோர் மருத்துவமனை முற்றுகையிட்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியை அடுத்த மாளிவாக்கம் பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ் நிர்மலா தம்பதியினரின் 4 வயது மகன் ரோஹித்திற்கும் கடந்த 2 நாட்களாக டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டது. காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட சிறுவனை பெற்றோர் சென்னை அயனாவரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளித்தனர். இதற்காக பல லட்சம் ரூபாய் செலவழித்தனர். இந்த நிலையில் தனியார் மருத்துவமனை பயிற்சி மருத்துவர் ஒருவர் சிறுவன் ரோஹித்திற்கு வீடியோ கான்பரன்ஸ் மூலம் தவறாக சிகிச்சை அளித்தால் மூச்சு திணறல் ஏற்பட்டு துடிதுடித்து சிறுவன் உயிரிழந்தார். இதையடுத்து சிறுவரின் பெற்றோர் அயனாவரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையை முற்றுகையிட்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சிறுவன் ரோஹித்திற்கு கான்பரன்ஸ் மூலம் சிகிச்சை அளித்த மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சிறுவன் உயிரிழப்பிற்கு தனியார் மருத்துவமனை இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். புது வண்ணாரப்பேட்டையில் சட்டவிரோதமாக மது பாட்டில்களை பதுக்கி வைத்து விற்பனை செய்த நபரை காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். சென்னை புது வண்ணாரப்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் கிருஷ்ணன் தலைமையிலான காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் புது வண்ணாரப்பேட்டை அம்மணியம்மன் தோட்டம் 4வது தெருவில் காவல்துறையினர் கண்காணிப்பில் ஈடுபட்ட போது சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் நபர் ஒருவர் சாக்கு பையில் மது பாட்டில்களை பதுக்கி வைத்து சட்டவிரோதமாக விற்பனை செய்து வந்தது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து சட்டவிரோதமாக மது பாட்டில்கள் விற்பனை செய்த கங்காதரன் என்பவரை புது வண்ணாரப்பேட்டை காவல்துறையினர் கைது செய்து அவரிடம் இருந்த 286 மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். இதையடுத்து கங்காதரனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். பவானி நகராட்சிக்குட்பட்ட 27வது வார்டு பகுதியில் சாலையை சீர் செய்ய வேண்டும், குடிநீர் இணைப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் பவானி நகராட்சிக்குட்பட்ட 27வது வார்டு பகுதிகளில் அமிர்த் திட்டத்தின் கீழ் குடிநீர் குழாய்கள் அமைப்பதற்காக கடந்த ஓராண்டிற்கு முன்பு குழாய்கள் தோண்டப்பட்டு குழாய்கள் அமைக்கப்பட்டது. இதன் காரணமாக சாலைகள் அனைத்தும் சேதமடைந்தனர். இருப்பினும் இதுவரை புதிதாக சாலைகள் அமைக்கவில்லை என்றும் முறையாக குடிநீர் இணைப்பு பொதுமக்களுக்கு வழங்கப்படவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் இது குறித்து நகராட்சி துணைத் தலைவரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த மணியுடன் பொதுமக்கள் பங்கேற்று பவானி நகராட்சியில் பலமுறை முறையிட்டும் சாலைகள் சரி செய்யப்படவில்லை என்றும் குடிநீர் இணைப்பு வழங்கப்படவில்லை என்றும் பொதுமக்கள் தெரிவித்தனர். இந்த நிலையில் சாலைகள் சீர் செய்யப்படாததை கண்டித்தும் அம்ருத் திட்டத்தின் கீழ் வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்தியும் நகர்மன்ற துணைத் தலைவர் மணி தலைமையில் பொதுமக்கள் தொப்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மறியலில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். நிபந்தனைகளை அமுல்படுத்தாமல் தொடர்ந்து காலதாமதமாக இந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஓராண்டுக்குள் முடிக்க வேண்டிய திட்டம் இன்னும் ஓராண்டாகி கூட திட்டம் முடியாமல் இன்னும் 2-3 வருடங்கள் தொடர்ந்து நீடிக்கக்கூடிய ஒரு அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் பொதுமக்களுக்கு பல்வேறு சிரமங்கள் ஏற்பட்ட காரணத்தினாலே இந்த போராட்டத்தை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்டின் சார்பாக தொடர்ந்து பல்வேறு முறைகள் மனுக்கள் மூலமாக போராட்டம் மூலமாக கொடுத்தும் செவி சாய்க்காமல் தொடர்ந்து நிலை ஏற்பட்ட காரணத்தினாலே நகரமன்ற துணைத் தலைவர் இந்த போராட்டத்தில் இன்றைக்கு அந்த பகுதி மக்களின் சார்பாக ஈடுபட்டிருக்கிறார். மே மாதம் வணிகர்கள் சங்கங்களின் 48வது மாநில மாநாடு சென்னையில் நடைபெற உள்ளது என்றும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் வணிகர் சங்க பேரமைப்பின் மாநில தலைவர் விக்ரமராஜா தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் வணிகர் சங்க பேரமைப்பின் மாநில தலைவர் விக்ரமராஜா உள்ளிட்ட வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் 20க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டனர். கூட்டத்தில் பங்கேற்ற பின் மாநில தலைவர் விக்ரமராஜா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது வரும் மே மாதம் வணிகர்கள் சங்கங்களின் 42வது மாநில மாநாடு சென்னையில் நடைபெறவுள்ளது எனவும் மாநாட்டில் மத்திய மாநில அரசுகளுக்கு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளது எனவும் தெரிவித்தார். மேலும் மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையில் தனி மனித வருமானம் 12 லட்சமாக உயர்த்தியது வரவேற்கத்தக்கது எனவும் வியாபாரிகளை பொறுத்தளவில் இது ஏமாற்றம் மிகுந்த பட்ஜெட் எனவும் புகையிலை குட்கா விவகாரங்களில் நாடு தழுவிய அளவில் முற்றுப்புள்ளி வைத்தால் மட்டுமே பிரச்சனைகள் தீர்க்கப்படும் எனவும் வணிகர் சங்க பேரமைப்பின் மாநில தலைவர் விக்ரமராஜா தெரிவித்தார். சாதாரண குடும்பத்தில் உள்ள வியாபாரிகள் மாய்த்து போன பிறகு அவர் இறந்து போன பிறகு அந்த குடும்ப நல உதவியாக 10 லட்சம் ரூபாய் வேண்டும் என்பதை கேட்டிருக்கிறோம். சென்னையில் நீங்க பார்த்திருப்பீங்க மெட்ரோ திட்டத்தின் காரணமாக அந்த பணிகள் தொடங்குகின்ற பொழுது
3 ஆண்டுகளில் நிறைவடும் என்று சொல்லுகின்றார்கள். 5 ஆண்டுகள் வரை போகிறது. இரு பக்கம் உள்ள கடைகள் முழுமையாகவே காணாமல் போய்விடுகிறது. கட்டிட உரிமையாளர்கள் பயன்படுகின்றார்கள். அதே போன்று வியாபாரிகளுக்கும் அரசு கட்டாயமாக இழப்பீடு தொகை வழங்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறோம். மத்திய அரசிடத்திலே அந்த அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் வந்தால் இந்த மாதிரி நல்ல திட்டங்கள் பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. கோவையில் உள்ள பிபிஜி கல்வி குழுமங்கள் சார்பில் நடைபெற்ற விழாவில் 142 பள்ளிகளில் பணியாற்றும் பல்வேறு துறையைச் சார்ந்த நல்லாசிரியர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. கோவையில் உள்ள பிபிசி கல்வி குழுமங்கள் சார்பில் 2025ஆம் ஆண்டிற்கான சிறந்த ஆசிரியர்களுக்கான விருது வழங்கும் விழா கல்லூரி அரங்கில் நடைபெற்றது. பிபிசி கல்வி குழுமங்களின் தலைவர் மருத்துவர் தங்கவேலு தலைமையில் நடைபெற்ற விழாவிற்கு துணைத் தலைவர் அக்ஷயா தங்கவேல் முன்னிலை வகித்தார். விழாவில் பங்கேற்றவர்களை கல்லூரி முதல்வர் முனைவர் முத்துமணி வரவேற்றார். விழாவில் சிறப்பு விருந்தினராக பெரியார் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் குழந்தைவேல் கலந்து கொண்டு 142 பள்ளிகளில் பணியாற்றும் பல்வேறு துறையைச் சார்ந்த நல்லாசிரியர்களுக்கு விருது வழங்கி கௌரவித்தார். விழாவில் பிபிசி கல்வி குழும தலைவர் மருத்துவர் தங்கவேலு பேசினார். அப்போது ஒரு சமூகத்தின் வாழ்வியல் சூழல்களை மாற்றும் திறன் கல்விக்கு மட்டுமே உண்டு என்றும் அத்தகைய கல்வியை போதிக்கும் ஆசிரியர்களுக்கும் விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறேன் என்றும் மருத்துவர் தங்கவேலு தெரிவித்தார். விழாவின் இறுதியில் தமிழ்துறை இணை பேராசிரியர் முனைவர் ஹரிதாஸ் நன்றி தெரிவித்தார். தத்தனூர் கிராம எல்லைக்குட்பட்ட பகுதியைச் சேர்ந்த ரவுடி அருண் என்பவரை ஸ்ரீபெரும்புதூர் காவல்துறையினர் குண்டர் சட்டத்தில் கைது செய்து வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் தத்தனூர் கிராம எல்லைக்குட்பட்ட பகுதியைச் சேர்ந்த ரவுடி அருண் என்பவர் மீது கொலை, கொள்ளை, கொலை முயற்சி, போதைப் பொருள், கஞ்சா விற்பனை உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட வழக்குகள் ஸ்ரீபெரும்புதூர் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டு நிலுவையில் இருந்து வருகிறது. இந்த நிலையில் நரேஷ் என்பவரை கத்தியால் வெட்டி கொலை செய்யும் முயற்சியில் அருண் ஈடுபட்டு வந்தார். இதையடுத்து இது தொடர்பாக ஸ்ரீபெரும்புதூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அருணை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இதற்கிடையே பல வழக்குகள் நிலுவையில் உள்ள அருணை குண்டர் சட்டத்தில் அடைக்க மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மாவட்ட ஆட்சியர் பரிந்துரை செய்தார். இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் குற்றவாளி அருண் என்பவரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்க உத்தரவிட்டதை அடுத்து ஸ்ரீபெரும்புதூர் காவல்துறையினர் அருணை வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். WOA என்ற முறையை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி நெய்வேலி NLC நிர்வாகத்திற்கு எதிராக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தொழிற்சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி NLC இந்தியா நிறுவனத்தில் பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்கள் மற்றும் இன்கோவர்சர் தொழிலாளர்களை வஞ்சிக்கும் வகையில் செயல்படும் NLC நிர்வாகத்தை கண்டித்தும் அதற்கு உறுதுணையாக செயல்படும் பேச்சுவார்த்தை சங்கங்களை கண்டித்தும் நெய்வேலி சூப்பர் பஜாரில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தொழிற்சங்க தலைவர் சுந்தர பாண்டியன் தலைமையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தொழிற்சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது WO என்ற முறையை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். இதில் தொழிற்சங்க தலைவர் சுந்தர பாண்டியன், பொதுச் செயலாளர் முருகன், பொருளாளர் தமிழரசன், அலுவலக செயலாளர் செல்வம் மற்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தொழிற்சங்க நிர்வாகிகள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலையில் முன்னோடி திட்டமாக ஆளில்லா வானூர்தியை பயன்படுத்தி நில அளவை மேற்கொள்ளப்படும் நாசா திட்டத்தை திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாநகரில் முன்னோடி திட்டமாக ஆளில்லா வானூர்தியை பயன்படுத்தி நில அளவை மேற்கொண்டு புல வரைபடங்களை உருவாக்கும் நாசா திட்டத்தின் துவக்க விழா நடைபெற்று வருகிறது. விழாவில் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ், மாவட்ட கண்காணிப்பு அலுவலரும் கோ-ஆப்டெக்ஸ் மேலாண்மை இயக்குநருமான தீபக் ஜேபக் கலந்து கொண்டு நாசா திட்டத்தை துவங்கி வைத்தனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது நில ஆவணங்களை நவீனமயமாக்கும் நாசா திட்டத்தில் திருவண்ணாமலை மாநகராட்சியில் முன்னோடி திட்டமாக செயல்படுத்தப்படுகிறது என்றும் இந்த திட்டத்தில் ஆளில்லா வானூர்தியை பயன்படுத்தி நில அளவை மேற்கொள்ளப்படும் எனவும் புவி அமைவிட புள்ளிகளுடன் கூடிய புல வரைபடங்களை உருவாக்கி அவற்றை உள்ளாட்சி அமைப்புகள் மூலம் சொத்து வரிகளுக்கான தரவுகளுடன் ஒருங்கிணைக்கப்பட்டு இத்திட்டம் இன்று முதல் செயல்படுத்தப்படுகிறது என்றும் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜன் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் மாநகராட்சி ஊழியர்கள், அரசு துறை அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். உடல்நலக் குறைவால் காலமான திருவேணி அம்மாள் உடலுக்கு
உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் கா சுந்தர், காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜி செல்வம் ஆகியோர் இறுதி அஞ்சலி செலுத்தினர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத்தில் 12வது வார்டில் மராச்சக்கார தெருவில் வசித்து வந்த மனோகரின் மனைவி திருவேணி அம்மாள் உடல்நலக் குறைவால் காலமானார். அவரின் உடலுக்கு திமுகவை சேர்ந்த காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளரும் உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் கா சுந்தர், காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜி செல்வம், வாலாஜாபாத் பேரூர் கழக செயலாளர் பாண்டியன், ஒன்றிய கழக செயலாளர் சேகர், இளைஞர் அணி செயலாளர் சுகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து இறுதி அஞ்சலி செலுத்தினர். அதன் பின்னர் திருவேணி அம்மாள் குடும்பத்தினருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதாக கூறினர். குடியாத்தம் அருகே பட்டப்பகலில் சிறுத்தை நடமாடுவதைக் கண்டு கிராம மக்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்த சம்பவத்தை அறிந்த வனத்துறையினர் எம்ஜிஆர் நகர் பகுதி மக்களிடையே விசாரணை மேற்கொண்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த காளியம்மான்பட்டி மற்றும் எம்ஜிஆர் நகர், சாமியார் மலை உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக தொடர் சிறுத்தை நடமாட்டம் அதிகரித்து வருகிறது. இதற்கிடையே எம்ஜிஆர் நகரில் பட்டப்பகலில் முட்புதருக்குள் சிறுத்தை உலா வந்ததால் கிராம மக்கள் அலறியடித்து ஓடினர். இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஆடு, மாடு, கோழி உள்ளிட்ட விலங்குகளை சிறுத்தை அடித்து இழுத்துச் சென்ற சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதுகுறித்து தகவல் அறிந்த குடியாத்தம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் சத்யானந்தம், கொண்டசமுத்திரம் பஞ்சாயத்து தலைவர் அகிலாண்டேஸ்வரி, பிரேம்குமார், வனத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் சம்பவ இடத்திற்கு சென்று கிராம மக்களிடம் சிறுத்தை நடமாட்டம் குறித்து கேட்டறிந்தனர். மேலும் வனப்பகுதிக்கு ஆடு, மாடுகளை மேய்ச்சலுக்கு ஓட்டி செல்ல வேண்டாம் எனவும், காலை கடன் கழிக்க காட்டு பகுதிக்கோ அல்லது முட்புதர் பகுதிக்கோ செல்ல வேண்டாம் எனவும், மாலை நேரங்களில் தனியாக செல்லக்கூடாது எனவும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மேலும் விரைவில் சிறுத்தை கூண்டு வைத்து பிடிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் வனத்துறையினர் தெரிவித்தனர். கீழ்பெண்ணாத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நுழைவாயில் பெயர் பலகை அமைக்க வேண்டும், நேர்வழி ஏற்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி பல்வேறு சங்கத்தினர் மற்றும் பொதுமக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் வட்டாட்சியர் அலுவலகம் பல வருடங்களாக பழைய கட்டிடத்தில் செயல்பட்டு வந்த நிலையில் புதிய கட்டிடம் கட்டப்பட்டு சுமார் 5 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் முகப்பு பகுதிகளில் அரசு சார்பில் 2 கடைகள் கட்டப்பட்டு வாடகைக்கு விடப்பட்டிருந்ததால் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வரும் பொதுமக்கள் அலுவலகம் செல்வதற்கு வழி தெரியாமல் தேடும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. நுழைவாயில் பெயர் பலகை நேர்வழி கேட்டு பல்வேறு துறைகளுக்கு மனு அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படாததால் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு நுழைவாயில் பெயர் பலகை அமைக்க வேண்டும், நேர்வழியை ஏற்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி பல்வேறு சங்கங்களுடன் பொதுமக்கள் ஒன்று திரண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கீக்கலூர் கிராமத்தில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு தர்பூசணி விளைச்சல் அதிகரித்துள்ள நிலையில் விலை குறைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூரை அடுத்த கீக்கலூர் கிராமத்தில் பெரும்பாலானோர் ஆண்டுதோறும் தர்பூசணி பயிரிட்டு வருவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு உடலுக்கு குளிர்ச்சி தரும் தர்பூசணி பயிர் பெரும்பாலானோர் பயிரிட்டு வந்துள்ளனர். இந்த ஆண்டு தர்பூசணி விளைச்சல் அதிகமாக இருப்பதாலும் போதிய விளைச்சல் கிடைக்காததாலும் விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். மேலும் இந்த ஆண்டு தொடர் மழை காரணமாக 1 மாதம் முன்கூட்டியே தர்பூசணி விளைச்சல் அதிகரித்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். திருச்செந்தூரில் நடைபெற்றுள்ள மாசி திருவிழாவில் தேரோடும் சாலையை உடைத்த அதிகாரிகளை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் மார்ச் 3ஆம் தேதி மாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது. அன்றிலிருந்து 10வது நாள் தேரோட்டம் நடைபெற உள்ளது. இதற்காக கடந்த சில மாதங்களுக்கு முன்புதான் தேரோடும் தெற்கிரத வீதியில் பல லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக காங்கிரட் சாலை அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் திருச்செந்தூர் நாளி கிணறு செல்லும் பாதையில் மழைநீர் தேங்குவதை தடுப்பதற்காக நகராட்சி நிர்வாகம் சார்பில் காங்கிரட் சாலையை உடைத்தும் தேங்கும் மழை நீரை கொண்டு செல்வதற்காக கால்வாய்கள் அமைக்க ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் பாஜகவினர் நகராட்சி அதிகாரிகளை கண்டித்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது இன்னும் 20 நாட்களில் மாசி திருவிழாவை முன்னிட்டு தேர் திருவிழா நடைபெற உள்ளது எனவும் சாலையை உடைக்கக்கூடாது எனவும் வலியுறுத்தினர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். 712 குடியிருப்புதாரர்களுக்கு குடியிருப்பதற்கான ஒதுக்கீடு ஆணைகளை வழங்கினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். திமுக ஆட்சி நீடித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு அச்சுறுத்தலான நிலைதான் ஏற்படும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கொசு என விமர்சித்த அமைச்சர் ஜெயக்குமாருக்கு சிரிப்பு அரசியல்வாதி என ஓ. பன்னீர்செல்வம் பதிலடி. 3 மாநிலங்களில் பேசும் இந்தியை நாடு முழுவதும் அமல்படுத்த முயல்வது ஏன்?
நாம் தமிழர் சீமான் கேள்வி. மத்திய அரசு நிதி தரவில்லை என்றாலும் தமிழக அரசு எந்த திட்டத்தையும் நிறுத்தாது. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உறுதி. மகா கும்பமேளா குறித்து பேசியதற்கு மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி மன்னிப்பு கேட்க வேண்டும். பாஜக தலைவர்கள் வலியுறுத்தல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.